கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 12 அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று. பிரியமானவர்களே, யாவரோடும் சமாதானமாய் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் விரும்ப வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிரியமானவர்களே, நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் சமாதானத்தோடு இருக்கிறோமா? மற்றவர்களிடம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது சண்டை போடுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது நம் தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்போது, பாவம் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக இருக்கும்போது தேவனை நாம் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க நாடுவோம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகள், இருதயத்திலே பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், பிரிவினைகள், சண்டைகள், இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிறது. நாம் ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவர்களாய், கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யார் மீதாவது கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள், பகைகள் இருக்கும் என்றால் தேவனுடைய கிருபைகளை நாம் இழந்து போவோம். ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான வேர் முளைத்தெலும்பி அது மற்றவர்களையும் தீட்டுப்படுத்த இடம் கொடுக்காதபடிக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். ஒருபோது நம் தேவனுடைய கிருபைகளை இழந்து போகக்கூடாது. நமக்குள்ளே யார் மீதாவது கசப்போ, வெறுப்போ, வைராக்கியங்களோ, விரோதங்களோ, பகைகளோ இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம் எல்லோரோடும் சமாதானமாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டுமாம். வேதம் அதையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வது பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல நாமும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்போது, பிதாவின் சித்தம் செய்யும் போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு, அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக பாவங்களுக்கு, உலக துன்மார்க்க ஜீவியங்களுக்கு, இச்சையான காரியங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு, வீணான காரியங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தங்களை காத்து கொள்வார்கள். வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த உலக பாவங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு விலகி காத்து கொள்ளும் போது எந்த பொல்லாங்கனும் சத்துருக்களின் கிரியைகளும் நம்மை தொட முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நாடுவோம். இந்த உலக வாழ்க்கையை, துன்மார்க்க ஜீவியத்தை வெறுத்து, தீமையான காரியங்களை வெறுத்து, பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம்மால் தரிசிக்க முடியாது. பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று. நம்முடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறோம். நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாய் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறதா? இருதயத்தில் அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான பாவமான காரியங்கள் இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும்போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எல்லாரோடும் சமாதானமாய் இருப்போம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வாஞ்சிப்போம், விரும்புவோம். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமை விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ரகா தூரா ஹதரபலா ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ சகதனமலக துரபா. ஆவியானவரே உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை சந்திங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா தூரா ஹதரபா ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ சகதனமலக துரபா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக விற்கப்பட்டு போகாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீரே தகப்பனாய் இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிகளுக்கும் மேலான நன்மைகளை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. வரப்போற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க உடைய நாமத்தை உயர்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரே என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லாம் துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.